விசேஷமாக இந்த நவம்பர் 24ஆம் தேதி ஆமென் இந்த 40 நாள் உபவாச ஜெபம் இன்றைய நாளிலே 3வது நாளாக ஆண்டவருக்கான கிருபை செய்திருக்கிறார். இந்த 3வது நாளிலே அவன் ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். இயேசுவின் ஜெபம் எப்படி இருந்தது? அவர் எப்படி ஜெபித்தார்? எந்தெந்த இடத்துல ஜெபித்தார்? எந்தெந்த நேரத்தில் ஜெபித்தார்? எந்த சூழ்நிலையில் ஜெபித்தார் என்பதை நாம் இன்றைய தேவ செய்தியில் பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். ஞானஸ்தானம் எடுத்து அவர் எங்கே போனார்னா மலைக்கு தான் போனார், உபவாசித்தார். இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்தார். ஆமென். ரெண்டாவதாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். இந்த உபவாச ஜெபத்திலே தனி ஜெபம் அவசியம். மூன்றாவதாக அதிகாலை ஜெபம். மார்க் 1ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து பாருங்க என்னென்ன ஜெபம்லாம் செய்கிறாரு, எந்தெந்த சூழ்நிலை செய்கிறார், எந்தெந்த நேரத்தில் செய்கிறார். 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரத்திலே போய் ஜெபம் பண்ணார். இருட்டோடு அதிகாலை ஜெபம் ரொம்ப அவசியம். நான்காவதாக இரவு முழுவதும் ஜெபித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் இரவு ஜெபம். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு, பகலெல்லாம் ஊழியம் செய்கிறாரு. ஐந்தாவதாக ஆமென் கண்ணீர் ஜெபம். இயேசு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார். கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41. லூக்கா 19. நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகி உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறியாதிருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் ஜெபம். இயேசு ஜெபித்த ஜெபங்கள். உபவாசித்து ஜெபித்தார், தனித்து போய் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார்,